கோண அளவீடு, ஆங்கிள் மெஷர்மெண்ட். இவை 2 கோணங்கள். நான் இந்த கோணங்களை பார்க்கும்போது முதல் கோணம் இரண்டாவது கோணத்தை விட பெரியதாக இருப்பதைக் காணலாம். நான் அதை எப்படி சொல்ல முடியும்? ஏனெனில் முதல் கோணத்தின் கரங்கள் இரண்டாவது கோணத்தின் கரங்களை விட அதிகமாக நீட்டிக்கப்பட்டும் அதிகமாக திறந்தும் உள்ளன. வித்தியாசத்தை நம்மால் பார்க்க முடியும் என்பதால் சொல்வது மிகவும் எளிதானது. ஆனால் சில நேரங்களில் இந்த வேறுபாடு மிகவும் சிறியதாக இருக்கும். மேலும் எது பெரியது எது சிறியது என்று வெறுமனே பார்த்து கூறுவது கடினம். ஒரு கோணத்தை அளந்து அதன் அளவீட்டை குறிப்பிடுவதே சிறந்த வழி. இப்போது கோணங்களை எப்படி பரிமாணிக்கலாம்? கோணங்களை அளவிட பயன்படுத்தப்படும் ஒரு அலகு டிகிரி என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இது டிகிரிகளுக்கான சின்னமாகும். மேலும் கோணங்களை அளக்க நாம் பயன்படுத்தும் கருவி புரோட்ராக்டர் எனப்படும். ஒரு புரோட்ராக்டரை பயன்படுத்தி நாம் கோணங்களை அளவிட முடியும் மற்றும் கோணம் 50 டிகிரி, 120 டிகிரி அல்லது 180 டிகிரி என்று சொல்லலாம். அப்படியெனில் இந்த பாகை மணியை பார்க்கலாம். கீழே ஒரு கோடு உள்ளது. அதை அடிக்கோடு என்று அழைக்கிறார்கள். மேலும் அந்த அடிக்கோட்டின் நடுவில் ஒரு மையப்புள்ளி உள்ளது. இங்கு 2 அளவுகோல்கள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். வலதுபுறத்தில் 0 தொடங்கி இடதுபுறத்தில் 0 இருந்து 180 டிகிரி வரை செல்லும் ஒரு உள் அளவுகோல் உள்ளது. வெளிப்புற அளவுகோல் கோண அளவையின் மிக வெளியே உள்ள பகுதியில் உள்ளது. அது இடதுபுறத்தில் 0 தொடங்கி வலதுபுறத்தில் 180 டிகிரி வரை செல்கிறது. நான் இந்த கோணத்தை அளக்க விரும்புகிறேன் என்று வைத்துக் கொள்வோம். அது எத்தனை டிகிரி என்பதை அறிய விரும்புகிறேன். இப்போது அதை எப்படி செய்வது? நான் என் பாகை மணியை எடுத்துக்கொண்டு அதை இந்த கோணத்தின் மீது வைக்கலாம். அது எப்படி வைப்பது? அதன் மையம் முனைப்புள்ளியில் இருக்கும் வகையிலும் அடிக்கோடு கோணத்தின் ஒரு பக்கத்தில் இருக்கும் வகையிலும் அதை வைக்கிறேன். இதுபோல் வைத்தால் உள்ளக அளவீட்டில் கோணத்தின் மற்றொரு பக்கம் 60 இருப்பதை பார்க்க முடிகிறது. இதன் பொருள் இந்த கோணத்தின் அளவு 60 டிகிரி ஆகும். இப்போது என் கோணம் இப்படியாக இருந்து எதிர் திசையை நோக்கி இருந்தால் என்ன செய்வேன்? நான் இன்னும் மையத்தை முனையில் வைத்து அடிக்கோட்டை கோணத்தின் ஓரங்களின் ஒன்றின் மீது வைப்பேன். ஆனால் இந்த நிலையில் கோணத்தை வெளிப்புற அளவீட்டை பயன்படுத்தி அளவிடுவது எனக்கு எளிதாக இருக்கும். ஆகவே பாகைமணி பயன்படுத்தி கோணங்களை இப்படி அளவிடலாம். இப்போது வீடியோவை இடைநிறுத்தி கொடுக்கப்பட்ட கேள்விகளை தீர்க்கவும்.